அனைவருக்கும் வணக்கம். இன்று முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களினுடைய 7ஆம் ஆண்டு நினைவு நாள். தந்தை பெரியார் அவர்கள் பெண்களின் கையில் இருக்கின்ற கரண்டியை பிடுங்கிவிட்டு கரன்சியை கொடுங்கள், அப்போதுதான் மகளிர் உலகம் தழைத்தோங்கும் என்று பெரியார் அவர்கள் கனவு கண்டார். தலைவர் கலைஞர் அவர்கள் அதை நிறைவேற்றி காட்டினார். பேரறிஞர் அண்ணா அவர்கள் கனவு கண்டார். தலைவர் கலைஞர் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார். இந்த பெண்ணுலகம் தலைவர் கலைஞர் அவர்களுக்கு எப்போதும் நன்றி கடன் பட்டவர்களாக விளங்க வேண்டும். ஏனென்று சொன்னால், அடுப்புதி கொண்டிருந்த பெண்களை படிக்க வைக்க வேண்டும் என்று 8ஆம் வகுப்பு வரை படித்தால் திருமண உதவி என்று தலைவர் கலைஞர் அறிவித்தார். 10ஆம் வகுப்பு வரை படிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். பிறகு 12ஆம் வகுப்பு வரை பெண்கள் படித்தே ஆக வேண்டும் என்றெல்லாம் கனவு கண்டு அதற்கான சட்டங்களை தீட்டினார். பெண்கள் பணிபுரிய வேண்டும் என்பதற்காக முதலாக பெண் ஆசிரியைகளை நியமனம் செய்தார். பிறகு காவல்துறையில் பெண்களை அனுமதித்தவரும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். இன்று பெண்கள் கணிப்பொறியில் அமர்ந்து கொண்டு ஐடி கம்பெனிகளில் பணிபுரிவதற்கு காரணமும் தலைவர் கலைஞர் அவர்கள்தான். அந்த வகையில் பார்த்தால் உள்ளாட்சியில் கூட பெண்கள் மேயர்களாக, நகரமன்ற தலைவர்களாக, பல்வேறு குழு உறுப்பினர்களாக தமிழகம் முழுவதும் வலம் வருவதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் காரணமாக விளங்கினார் என்று சொன்னால் அது மிகையில்லை. அந்த வகையில் தலைவர் கலைஞர் அவர்கள் கருவறை முதல் கல்லறை வரை அனைத்து தமிழ் மக்களும் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னுடைய இறுதி மூச்சு விடும் வரை உழைத்தார். உழைப்பிற்கு இன்னொரு பெயர் தலைவர் கலைஞர் என்று சொன்னால் அது மிகையல்ல என்று சொல்லும் வகையில் மிகப்பெரிய வெற்றியாளராக, எந்த தேர்தலிலும் தோற்காத ஒரு மிக சிறந்த வெற்றியாளராக தலைவர் கலைஞர் அவர்கள் விளங்கினார். கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்தவரை எங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் தூணிலும் துரும்பிலும் எங்கள் இல்லங்களிலும் எங்கள் உள்ளங்களிலும் என்றென்றும் நிறைந்திருக்கிறார். தமிழ் மண் உள்ளவரை, தமிழ் மக்கள் வாழும் வரை தலைவர் கலைஞரின் புகழ் நிலைத்திருக்கும், நீடித்திருக்கும். தலைவா, நின் புகழ் ஓங்குக. நன்றி, வணக்கம்.